இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் கொடுக்கும் 2 செய்திகளும் நம்மை இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற அழைப்பு விடுக்கின்றது. முதலாவது, தாவீது அரசர் ஆண்டவரின் பேழையை எருசலேமுக்கு எடுத்து வருகிறார். கடவுளின் உடன்படிக்கை பேழை என்பது இறைவனின் பிரசன்னம் நிரம்பிய ஒரு இல்லம். ஆகவே அதற்கு தகுந்த மரியாதை கொடுத்து ஆடல் பாடல்களோடு ஆண்டவரின் பேழை எருசலேம் நோக்கி நகர்கிறது. இந்த முதல் பகுதி நமக்கு கற்றுக் கொடுப்பது உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான். இறைவனுக்கு முதல் மரியாதை செலுத்த வேண்டும். அதன் பின்பு நமது இல்லத்தில் உள்ள பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, வெளியிலிருந்து வருகிற விருந்தாளிகளுக்கு, நமது ஆசிரியர்களுக்கு, நமக்கு இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு, வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதை வழங்குவது ஏற்புடையது. இரண்டாவது, தாவீதரசர் ஆண்டவரின் பிரசன்னத்தில் பலி செலுத்துவதன் வாயிலாக நன்றி செலுத்துகிறார். காரணம், இறைவன் அவருக்கு பல நல்ல காரியங்களை செய்தார். அதை போன்று நமது அன்றாட வாழ்வில் இறைவன் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். நமது வழியாகவும் பிறருக்கும் பல நன்மைகளை ஆண்டவர் செய்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது தகுதியும் நீதியுமாகும். மூன்றாவது, மரியாதை செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் உள்ள தூய்மை அவசியம். செய்த தவறின் குற்ற உணர்ச்சி இருந்தால் நம்மால் முழு இதயத்தோடு ஆண்டவரை நெருங்க முடியாது. ஆகவே நல்ல பாவ சங்கீர்த்தனம் நம்மை புனிதப்படுத்தும். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது தாய், சகோதரர்கள் யார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். யார் ஒருவர் தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறாரோ அவரே தாயும் சகோதரரும் ஆவர். சிலர் கூறுவர், இயேசு இந்த இடத்தில் அன்னை மரியாவை தன் தாயாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனால் உண்மை என்ன? அந்த இடத்தில் இயேசுவை தவிர ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவது யார்? அன்னை மரியாவாக மட்டும்தான் இருக்க முடியும். காரணம், அவள்தான் ஆம் என்று சொன்னார். அவர்தான் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு சென்றார். அவர் ஒருவர்தான் குழந்தையை காணவில்லை என்று பதறினார். அவர் ஒருவர்தான் உள்ளத்தில் ஊடுருவிய வாழோடு, அதாவது இறைவன் திட்டங்களை சுமந்தவராக வாழ்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் பணியினை தொடங்கி வைத்தவராக இருக்கின்றார். இவரை தவிர வேறு ஒருவர் அதை செய்திருக்க முடியுமா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் மரியாவை அவர்களுக்கும் நமக்கும் காண்பிக்கின்றார். மரியாவை போன்று ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதன் வழியாக இறைத்தட்டத்தில் பங்கு பெறுவோம். நாமும் இயேசு சுட்டி காட்டிய அந்த குடும்பத்தில் அங்கத்தினராக சேருவோம். இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக எச்சரிக்கை கொடுக்கவில்லை, மாறாக நாம் அனைவரும் அவர் சகோதர சகோதரியாக மாறலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பிரகடனப்படுத்துகிறார். இறைவன் நம்மை எதை செய்வதற்காக உலகிற்கு அனுப்பினாரோ அதை தெளிவாக செய்தோம் என்றால் நாமும் இயேசுவின் சகோதர சகோதரிகள் ஆவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.